QR கோட் இருந்தா எங்களால உள்ள போக முடியல. நான் அவ்ளோ ரஷ். QR கோட் இருக்கு. ஏன் உள்ள போக முடியல? தளபதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் முதல்ல பூர்த்தி பண்ண வேண்டியது தான் எங்களுடைய கடமையே. என்னென்ன தேவை உங்களுக்கு? 50 crores விட்டுட்டு வரது மட்டும் போதுமா ஒரு சிஎம் ஆவறதுக்கான எலிஜிபிலிட்டி? அப்போ நீங்க என்ன எலிஜிபிலிட்டி வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஃபார்ம் வேணா கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க எது வேணா சொல்லலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க. என்னென்ன லீட்ஸ் வேணும் சொல்லுங்க. கொள்கை இல்ல, கொள்கை காது கீழே கொள்கை கொள்கை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் சொல்றோம்ல. கொள்கை தலைவர் வேற, கொள்கை வேற. கொள்கை சரி, இன்னால கொள்கை வந்து மத்த கட்சியில வச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்களேன். மாநாட்டுல 400 பண்டன்றாங்க, இன்னொரு மாநாட்டுல 300 பண்டன்றாங்க. இதுல வேற காப்பி அடிக்கிறாங்க. எங்களால பார்க்க முடியல. ஆளே இல்ல பக்கத்துல ரேம்ப் வாக்ல எவனோ ஒருத்தர் பூசெண்டு குடுக்குறான். என்ன பண்றதுன்னே தெரியல அந்த ஆளு. அவருக்கு சரி போட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த புலி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? புலி படம் நான் பார்க்கவே இல்லை. கொள்கை சொல்லுங்க. சோ திராவிட சித்தாந்தம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு. உங்களதுல என்ன இருக்கு? வணக்கம்மா. உங்க பேரு? பிரியதர்ஷினி. எந்த ஊரு? காட்பாடி. இது மாநாட்டுல அவர் பாத்தீங்களா? மாநாட்டுல பார்க்க முடியலனா, பட் நாங்க போறப்போ பார்த்தோம். அவரை நல்லா கிட்டவே பார்த்தோம். பாத்தீங்க? எப்படி உங்களுக்கு என்ன எந்த மாதிரி ஃபீலிங்? எப்படி சொல்றது, நான் அழுதுட்டேன் லிட்டரலி. ஏன்னா வந்து அவர் வரும்போது என் கையெல்லாம் நடுக்க எடுத்துக்கிச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் கனவு அவரை பார்க்கணும்ன்றது. இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அவரை பார்த்துட்டேன். QR கோட் இருந்தா எங்களால உள்ள போக முடியல. நான் அவ்வளோ ரஷ். QR கோட் இருக்கு. ஏன் உள்ள போக முடியல? ஏன்னா வந்து நிறைய ரஷ் இருந்ததுனால, QR கோட் இல்லாதவங்களும் உள்ள போயிட்டதுனால ஃபுல் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து நிறைய பேர் போனாங்கன்னா கூட்ட நெரிச்சல் ஆயிடும்ன்ற ஒரு தாட்ல வந்து எங்களை வந்து விடலன்னா, இல்லனாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். தளபதியை நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இப்போதைக்கு. சரிமா, இப்போ அவருக்கு வந்து ஜெயிப்பார் நீங்க நம்புறீங்களா? ஆமா, நான் ஜெயிப்பாரு. இதுல என்ன கேள்வி இருக்கு? எங்க தளபதி அடுத்த டைம் வேலூருக்கு சிஎம் தான் வருவாரு. வேலூருக்கு சிஎம், தமிழ்நாடுக்கு சிஎம்? சிஎம் தான் வருவாரு. நெக்ஸ்ட் டைம் இப்ப வெறும் தளபதியா வந்தவரு, நெக்ஸ்ட் டைம் சிஎம் தளபதியா வருவாரு. சரிமா, இப்போ வந்து உங்களுடைய ஃபேன் பேஸ், விஜய்க்கு அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபேன் பேஸ் மட்டும் போதுமா அவர் ஜெயிக்கிறதுக்கு? இப்போ நான் வந்து அவரோட ஃபேன் இல்லனா, நான் வேற ஒருத்தவங்கள ஃபேன். நான் வந்து அவருடைய தொண்டர். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபேனா இருந்தவங்கள தொண்டரா மாறாங்க. இப்போ நான் அவர் பொலிட்டிஷியன் ஆயிட்ட அப்புறமா தான் நான் வந்து அவருடைய கட்சியில இணையணும்ன்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா மற்ற கட்சிகள் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பொலிட்டிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் தளபதி வந்து அப்புறமா தான் எனக்கு கட்சியில வந்து ஆர்வம் வந்துச்சு. இந்த கட்சியில சேர்றதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து எதனால வந்து? என்னன்னா இப்ப இத்தனை வருஷமா இருக்கிற கட்சி வந்து எல்லாரும் ஒரு அவங்களுடைய சுயநலமோ இல்ல எதுக்காகவோ வராங்க. எங்க தளபதி வந்து இப்போ அவர் ஒரு படம் நினைச்சாலே 250 crores அந்த மாதிரி வாங்குவாரு. இப்போ அவர் வந்து எங்களுக்காக தான் அதெல்லாம் விட்டுட்டு வராரே. அப்போ நாங்க அவர் கூட நிக்கலன்னா வேற யார் வந்து நிப்பா? 50 crores விட்டுட்டு வரது மட்டும் போதுமா ஒரு சிஎம் ஆவறதுக்கான எலிஜிபிலிட்டி? அப்போ நீங்க என்ன எலிஜிபிலிட்டி வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஃபார்ம் வேணா கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க எது வேணா சொல்லலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க. என்னென்ன லீட்ஸ் வேணும் சொல்லுங்க. நீங்களே எதனா சொல்லுவீங்க போல இருக்கே. இல்ல இப்போ வந்து மக்களுக்கு எதனா செய்யணும்னு ஒரு இது இருக்கு. இதெல்லாம் செய்யணும். இப்போ மக்கள் ஏன் ஒரு ஓட்டு பண்ணணும், எங்களுக்கு இதெல்லாம் செய்வாரு அப்படின்ற ஒரு இது இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும்ன்றீங்க. என்னெல்லாம் இவர் வந்து ஜெயிச்சுட்டா செய்வாரு அப்படின்னு கொடுக்கணும். சரி ஓகே, கொடுத்தவங்கள செஞ்சுட்டாங்களா? கொடுத்தவங்கள செஞ்சுட்டாங்களா? அதே மாதிரி அறிக்கை கொடுத்தவங்க செய்யலன்னு ஒண்ணு இதே மாதிரி அவங்க குடுக்கல. இப்ப போன வாட்டி டிஎம்கேல வந்து 515 அறிக்கை கொடுத்தாங்க. அதுல எதுவுமே இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு நம்மளால கேள்வி கேட்க முடியுது. அதே மாதிரி இவர் எதனா ஒரு அறிக்கை கொடுத்தாதான் நீங்க ஏன் இத செய்யல நம்மளால கேட்க முடியும்ல? தளபதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் முதல்ல பூர்த்தி பண்ண வேண்டியது தான் எங்களுடைய கடமையே. என்னென்ன தேவை உங்களுக்கு, என்னென்ன தேவை, எனக்கு என்னென்ன தேவைன்னா, நான் வந்து ஒரு பொண்ணு வந்து பஸ்ல போறானா எவ்வளவோ அபியூஸ்மெண்ட் நடக்குது. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நானே போய் நான் ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன்னா அது வந்து என் பக்கம் தான் டேர்ன் ஆகுது. நீ ஏமா அத்தனை மணிக்கு நீ வெளியே போற? நான் எத்தனை மணிக்கு வேணா போவேங்க. அது என்னோட விஷ், எங்க பேரண்ட்ஸோட விஷ். நீங்க யாரும் கேட்க முடியாது. நீங்க ஒரு பையனை போயிட்டு நீங்க தப்பா சொன்னா அது அப்படியே பொண்ணு பக்கமா திருப்பி இருக்கு. ஏன் அப்படி? இப்போ நான் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு கூட எங்கன்னா போறேன். அது என்னோட விஷயங்க. நீங்க யாரும் சொல்லக்கூடாது நீ ஏன் போனேன்னு. அது என்னோட விஷ், அதுதான் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ பொண்ணுங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கோரிக்கைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா தளபதி அதுக்கு ஒரு அறிக்கை. பெரியவங்களுக்கு தனியா கோரிக்கை இருக்கு, சின்ன பசங்களுக்கு தனியா கோரிக்கை இருக்கு. அந்த என்னென்ன கோரிக்கைகளை நீங்க செய்வீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல? என்னென்ன கோரிக்கைகளை எதெல்லாம் சாத்தியமோ அதுதான். நாங்க வந்து தளபதி சொன்ன மாதிரிதான் ஏரோப்ளைன் போக நாங்க வந்து கட்டுவோம், இது கட்டுவோம், அது கட்டுவோம், பிரிட்ஜ் கட்டுவோம்.
சாத்தியம் எதெல்லாம் சாத்தியமோ எதெல்லாம் நடைமுறைக்கு ஆகமோ அதெல்லாம் நாங்க எல்லாமே செய்வோம். இப்ப நீட் விலக்கு கண்டிப்பா எங்க தளபதி பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவாரு. நீங்க வந்து வாயிலே சும்மா உள்ள விட சொல்லுவாரா நீட் கண்டிப்பா விலக்குவாரா? கண்டிப்பா எதெல்லாம் சாத்தியமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க. நீட் விலக்குன்றது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து எப்படி பண்ணுவாரு? சரி, இதுக்கு முன்னாடி நீட் விலக்குக்கு ஒருத்தங்க சொன்னாங்களே, பண்ணிட்டாங்களா? கரெக்ட். அவங்க பண்ணல. கரெக்டா? அவங்க சொன்னாங்க பண்ணல. அவங்களாலயும் பண்ண முடியல. ஆட்சியில இருக்காங்க, அவங்களாலயும் பண்ண முடியல. இவர் வந்து எப்படி பண்ணுவாருன்னு கேக்குறேன். இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. நீட் வந்து அதுக்கான என்ன முயற்சிகள் எடுக்க முடியும், என்னெல்லாம் பண்ணா அதை வந்து விளக்க முடியும்ன்றது தளபதிக்கு தெரியும். அவர் வந்து ஒரு போஸ்டிங், அந்த பவர் தான் அந்த சிஎம்மோட பவர். என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே அந்த கோர் அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. ஓகேங்களா? இப்ப 5 வருஷம் இருந்தாங்க, என்னெல்லாம் கொடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்களே தெரியல. ஒரு மாநாட்டுல 400 பண்ணிட்டேன்றாங்க, இன்னொரு மாநாட்டுல 300 பண்ணிட்டேன்றாங்க. இதுல வேற காப்பி அடிக்கிறாங்க. எங்களால பார்க்க முடியல, சகிக்கல. ஷோ என்ன சொல்றது, எங்க அண்ணா போட்ட பேண்ட் ஷர்ட் அது கூட விட்டுறான் ப்ரோ. ரேம்ப் வாக் என்னது இது? யப்பா யப்பா இவரு இப்படி 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 ஆமா ஆளே இல்ல பக்கத்துல. யாருக்கு ப்ரோ ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி எல்லாருக்கும் கை காமிச்சுன்னு வந்துங்கிறாரு அவரு. ஆளே இல்ல பக்கத்துல ரேம்ப் வாக்ல. எவனோ ஒருத்தர் பூசண்டு கொடுக்குறான். என்ன பண்றதுன்னே தெரியல அந்த ஆள் அவருக்கு. சரி போட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அவர் வந்து தப்பா சொல்ல எதுவும் சொல்ல, அவர் கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இப்ப வந்து பார்த்தோன்னே பயந்துற இந்த விசிலுக்கு பயப்படுறாங்க பாருங்க, முடியல. சரி பாக்கல எத்தனை போக கூடாது, குப்பா வண்டி தள்ளி வண்டின்னு வரவங்க கூட விசில் அச்சு கூப்பிட கூடாதான். அப்ப இந்த விசில பார்த்து பயப்படுவாங்க, எங்க தளபதியை பார்த்து எப்படி பயப்படுவாங்க? சரிமா, இப்போ அவர் மீது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் வந்து பார்த்தனா பிரஸ் பீப்புள பார்க்க மாட்டறாரு அப்படி. சரி, இதுக்கு ஓகே, நம்ம சிஎம் பிரசன்ட் சிஎம் அவர்கள் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணிருக்காரா? கொடுத்திருக்காரு. வித்அவுட் எந்த பிரஸ்காரங்களுக்குலாம் வந்து நீங்க இந்த क्वेश्चंस கேக்கணும், நான் இந்த பதில் சொல்றேன், கீ ஆன்சரோட எழுதி குத்துருவாரு. அவர் கேட்பாரு, இவர் பதில் சொல்லிடுவாரு. இதுனா ப்ரோ இதெல்லாம் வந்து பிரஸ் மீட்டிங்கா? நீங்க கேக்கணும், நான் பதில் சொல்லணும். இப்போ அருண்ராஜ் சார் எல்லாருமே அருண்ராஜ் சார்ல இருந்து எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இந்த இது கூட அவர் செய்ய மாட்டறாரு தான் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ப்ரோ குற்றச்சாட்டு வைக்கணும்னா அவர் இப்படி தும்முனா கூட நான் அவர் தும்புறாரேன்னு அதெல்லாம் பார்த்தா வொர்க் அவுட்டே ஆகாது. நெகட்டிவ் வைப்ஸே நாங்க கேட்டுக்கிறது இல்ல, ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நாங்க கேட்டுக்கிறது. சரிமா, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வந்து நோட்டீஸ் வந்து அவர் கொள்கை இல்லன்றாங்க. கொள்கை இல்ல, கொள்கை காது கீழே கொள்கை கொள்கை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் சொல்றோம்ல. கொள்கை தலைவர் வேற, கொள்கை வேற. கொள்கை சரி, இன்னால கொள்கை வந்து மத்த கட்சில வச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்களேன் கொள்கை. சொல்லுங்க. சோ திராவிட சித்தாந்தம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு, உங்களதுல என்ன இருக்கு? எங்க கொள்கையே நாங்க சொல்றேனே, மக்களுக்கு தேவையான செய்யறதா எங்களுடைய கொள்கையே. மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டீங்க. சரி சரி, மக்களுடைய கொள்கை என்னன்னு சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? சோ இதுல இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இது ஃபைன் பண்றது? இப்போ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்வோம் சொல்லணும், ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அறிக்கை விடணும். அதுதான் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க. சரி சரிங்க, விடுவாங்கனே வெச்சுக்கோங்களேன், விட்டுடான்னு வெச்சுக்கோங்களேன். இது எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இன்னொருத்தங்க கிளம்பி வருவாங்க. கரெக்ட் தான் மேம், செய்யறது தான் முதல்ல சொல்லணும். நீங்க தான் சொன்னீங்க மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, ஒரு சிஎம் ஆல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுன்னு. ஆமா கண்டிப்பா. நீங்க சிஎம் வரதுக்கு முன்னாடி என்னால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடணும்ல. சிஎம் வரவருக்கு தான் சிஎம் இருந்தா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க தானே உள்ள சிஎம் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ நான் வந்தா இதெல்லாம் செய்வேன்னு ஒரு இது இருக்கணும்ல. எதுவுமே வராதனால எப்படி உட்கார வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்போ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் அவரால செய்ய முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லணும் சொல்றீங்க. நாங்க இல்ல மேம், உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே தான். அதெல்லாம் மக்களும் கேட்டுட்டே இருக்காங்க. சரி ஓகே, அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் நம்புறோங்க. அவங்க அறிக்கை விடுவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்களும். அண்ணா என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்க. எங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க. ஏன்னா இப்போ அந்தந்த தொகுதிக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்கணும் எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த இதுல எங்க ஏரியால இந்த மாதிரி இருக்கு, லைட் இல்ல, இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவரு சிஎம்னா வந்து தெருக்கு வந்து அவரால கேட்க முடியாது. அவர்களுடைய தொண்டர்களோ அவர்களுடைய இன்னொரு ஸ்டெப் அவங்களோதான் வந்து எங்க கிட்ட எங்களுடைய என்னெல்லாம் தேவையோ நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்க முடியும். சோ வந்து எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க, நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். எத்தனையோ வந்து அவர் வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காரு. இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அவர் ஓபன் பண்ணிருக்காரு. அதுல நானும் பண்ணிருக்கேன். நானும் வந்து சப்மிட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு 3 சப்மிட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் சேஃப்டி, இன்னொன்னு வந்து
இப்போ நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் நாலேஜ் இருக்கு. நாலேஜ் ஒரு எஜுகேட்டட் பீப்புள்னால எல்லாமே பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் வயசானவங்களோ இல்ல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்கு, ஒரு வீட்ல அப்பா அம்மா இல்லாத இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்ற பட்சத்துல அவங்க அதுக்குன்னு ஒரு குழு தனியா அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் அந்த வெப்சைட்லயே சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே மேம். இப்ப எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப டிஎம்கேல வந்து கூட்டணி வந்து இருக்கு. டிஎம்கேக்குன்னு தனியா ஒரு கூட்டணி, இண்டி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா இவரை நம்பி எந்த கட்சியும் வரமாட்டேன்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்பி இல்ல ப்ரோ. இப்போ என்னன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல பாக்கணும்னா இப்போதான் எங்க அண்ணன் வந்திருக்காரு. இப்ப இவரை நம்பி வந்தனா இவங்க ஆல்ரெடி பதுக்கி வச்சதெல்லாம் எதனா ரைடு விட்டுருவாங்களோ இல்ல நம்மளுக்கு எதனா நெருக்கடி கொடுப்பாங்களோன்ற பட்சத்துலதான் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். கரெக்ட் மேம். இந்த புலி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? புலி படம் நான் பார்க்கவே இல்லை. சரி, புலி படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த படத்தோடைய கேஸ் விஜய் அண்ணா அப்ப வந்து சம் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? நடிச்சதுக்கு அது கேஸ வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேஸ இப்ப எடுத்திருக்காங்க. என்ன கேஸ் அது? அவர் வந்து சரியா வந்து இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதையே இத்தனை வருஷமா விட்டுட்டு இப்ப வந்து நீங்க கரண்டா எடுக்கிறீங்கன்னா அரசியல் நீ தப்பு பண்ணன்னு மக்களுக்கு சொன்னாதானப்பா நீ என்ன விஜய் நம்பணும், விஜயும் இப்படி பண்ணிட்டாரேன்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். நல்லதோ இருக்கும், கெட்டதோ இருக்கும். கூட்டணிக்கு கட்சி வரல. கூட்டணி கட்சி வேலைன்னா சிங்கம் தனியா தான் இருக்கும். கும்பலா வந்தா வேணாம் அதெல்லாம். ஆனா நீங்க தானே கேட்டீங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்து அதிகாரம் தருவேன். கண்டிப்பா நாங்க வந்து ஆல்வேஸ் சிங்கம் தனியா சிங்கள தான் வரும்னு சொல்றீங்க. பட் ஆனா நீங்களே தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நான் கூட்டணி கட்சிக்கு வந்து கேட் ஓபன் பண்ணிருக்கேன், வந்தா வந்து ஆட்சியில அதிகாரத்துல வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்றீங்க. இப்ப வரலன்னு ஆகிருச்சு. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? அதான் மேம் கேக்குறேன் நான். அதுதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். அதாவது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா கூட்டத்தை இப்போ வந்து கூட்டணி கட்சி வரதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்றீங்க. இப்ப வரலன்னா சிங்களா வரும்ன்றீங்க. ஆமா, இப்போ நாங்க சேஞ்சஸ் வருதுல. ஆமா, இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நாங்க எல்லாமே சொன்னோம். என்னெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் எங்களால பண்ண முடியுமோ எல்லாமே பண்றோம். நீங்க வரல, நாங்க தனியா இருந்துன்னு போறோம். நீங்க வரலன்ற பட்சத்துல ஜெயிக்க முடியும் நம்புறீங்க? நம்பிக்கை தானே ப்ரோ வாழ்க்கையே. மேம் நம்பிக்கை வாழ்க்கை ஓகே மேம். எலெக்ஷனுக்கு எப்படி மேம் நம்பிக்கை வரும்? அப்ப ரோபோஸ் தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கறாங்களா? மனுஷன் தான் நிக்கறாங்க. அப்ப மனுஷன் நம்பறானா? ஓட்டு போடுவாங்க. மனுஷன் நம்பறது தானே ப்ரோ வாழ்க்கையே. மேம் இங்க அப்ப வந்து நான் டிஎம்கே நம்பல, ஏடிஎம்கே நம்பல. நான் ஏன் இவரை நம்பணும்? நீங்க ஏன் நம்பணும்னா அவர் செய்யறத நீங்க இப்போ நானே வச்சுக்கோங்க ப்ரோ, நான் சம்பாதிக்கிறேன்னா அந்த வேலையை விட்டுலாம் நான் வரவே மாட்டேன். ஏன்னா என் குடும்பத்தை நான் பாத்துக்கணும். எனக்கு தேவையான நிச்சயம் நான் தான் பண்ணிக்க முடியும். அவர் ஏன் வராரு? அவருக்கு என்ன நோக்கம்? மக்கள் இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தாங்க, நம்ம மக்களுக்காக நம்ம கூட இருக்கணும் தான் அவருடைய நோக்கமே. கரெக்ட் மேம், எல்லாம் இதுதான் சொல்றீங்க. இதோட